வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதி தன்னை பார்க்க வந்ததை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதி பாக்குறதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ரேவதியை மறுபடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஹீரோவை காணும். ரேவதி பக்கத்துல உள்ளவங்க கிட்ட இங்க ஒருத்தர் நின்னாரே, அவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இதை கேட்டதும் ரேவதிக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது, இவரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லலாம், பாராட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்தா அவரு போயிட்டாரே, எல்லாம் அம்மாவால. அம்மா கூப்பிட்டதுனால திரும்பி பார்த்தேன், இந்த நேரத்துல அவர் போயிட்டாரு அப்படின்னு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏய் இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா ஏமா இப்படி தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ண? ஒருத்தரை பார்த்து அவருக்கு பாராட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா, கடைசியில நீ இப்படி சொதப்பிட்டியேமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாரா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு முக்கியமான வேலை வீட்டுல இருக்கு, வா போகலாம். ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா நீ பாட்டுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற? எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனாலதான் எங்கேயாவது ஊரு சுத்தலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். அங்கேயும் போக விடாம நீ ரொம்ப தடுக்கிற. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட பாதுகாப்புக்காக மட்டும் தான் நான் இப்படி சொல்றேன். நீ அம்மா மேல தயவு செஞ்சு கோச்சிக்காதுமா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னோட பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாள்மா இதே மாதிரி என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க போறேன்? எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இதே மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா போகலாம். ஏன் நீங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா இங்க ஒருத்தரை நான் பார்க்கலான்னு வந்தேன். பட் அவரை கடைசியா பார்க்க முடியல. உங்களாலதான் பார்க்க முடியல தெரியுமா? அவரு இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவரு பத்தி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே எவ்வளவு பெருமையா தெரியுமா சொல்றாங்க. அவரை நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா உங்களால நான் அவரை பார்க்காம விட்டுட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, அவரை இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல நீ இப்படி தனியா நிக்கிறது நல்லது கிடையாது. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னை இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது ஊர் சுத்தலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா நீங்க என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏற்கனவே உனக்கு நடந்த விபத்து எதனால நடந்துச்சு அப்படின்னு இன்னுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்னும் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்க. சோ இதே மாதிரி மறுபடியும் உனக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த அம்மாவால தாங்கிக்க முடியாதுடா. அதனாலதான் நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன். நான் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுது. ஏன் ஆனா உன்னை நான் பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய பொறுப்புல இருக்கேன். அதனால நீ தயவு செஞ்சு இப்போதைக்கு அம்மா பேச்சை கேட்டுதாம்மா ஆகணும். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா உங்க பேச்சை கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, ரேவதி இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளோட ஆர்வம் அந்த டிரைவர் பையில பாக்குற மாதிரி பண்ணிரும் போலயே. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுக்குறாங்க. ரேவதிக்கு அவ்வளவு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வரக்கூடாது. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரதுக்கான கொடுக்க மாத்திரையை எடுத்து வச்சுட்டு விட்டமின் டேப்லெட்டை மாத்தி வைக்கிறாங்க. இத அவளுக்கு கொடுப்போம். அப்பதான் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் சீக்கிரம் வராது. அப்படி சீக்கிரம் வராம இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ரேவதிக்கு சீக்கிரம் விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரேவதியோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போயிட்டு டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் ஹீரோவை பார்த்து, சார் சொல்லுங்க சார். ஹீரோ சொல்றாரு, மேடம் ரேவதிக்கு இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ரேவதி எப்ப பழைய ஞாபகங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வருவா? அவளோட
சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகங்களை கொண்டு வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எந்த விதத்திலயும் ஞாபகத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க டாக்டர், ரேவதியோட ரிப்போர்ட்ஸை இன்னும் வீட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு வேற ஏதாவது டாக்டரை வச்சு பேச முடியுமா அப்படின்னு பாப்பேன். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஹீரோ சொல்றாரு, என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட்ஸை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. பட் அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ரிப்போர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் வந்துட்டு, ஆகா, நம்ம இவங்க கிட்ட சொன்னதே பெரிய பொய். ஆனா இப்ப ரிப்போர்ட்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா மாட்டிப்போமே. இப்போ இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க தம்பி, அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஹீரோ சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. சோ அவளோட ரிப்போர்ட்ஸ் நாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ சரவணன் அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, சரவணன், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவரு சொல்றாரு, இல்ல கார்த்தி, நான் ஒரு முக்கியமான கேஸா இந்த பக்கமா வந்தேன். என்னாச்சு? நீ பேசிக்கிட்டு இருந்தத காதுல வாங்கின, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரவணன், இந்த மாதிரி ரேவதிக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாகிருச்சு. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. சோ அதுக்கான ரிப்போர்ட்ஸை வந்து டாக்டர் கிட்ட கேட்டா டாக்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரவணன் சொல்றாரு, என்ன டாக்டர், இந்த பேசிக் ரூல்ஸ் கூட தெரியாதா? அவங்க கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ் பேப்பர்ஸை இத்தனை நாளும் கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி 1 மந்த்க்கு மேல ஆகிருச்சு. இன்னும் நீங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்காம இருக்கீங்க, ரிப்போர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு. இது கேட்டதும் டாக்டர் வந்துட்டு, ஐயோ, அதிகாரி வேற கேக்குறாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்போ நர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா டாக்டரை பார்த்து, டாக்டர், அவங்க கிட்ட ரிப்போர்ட்ஸை கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு. இதை கேட்டதும் டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸை எடுத்து நேரா ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த ரிப்போர்ட்ஸை பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல ரேவதிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல, அவங்க நல்லாதான் இருக்காங்க. பழைய ஞாபகங்கள் மட்டும்தான் லைட்டா மறந்துருக்கு. அதை லைட்டா ஞாபகப்படுத்தினா கூட அவங்களுக்கு வந்துரும் அப்படின்னு அதுல இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரவணன் கேக்குறாரு ஹீரோ கிட்ட, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் பாதிக்கிற மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு வந்துட்டு லைட்டா ஞாபகப்படுத்தினாலே ஞாபகத்துக்கு வந்துருமா. ஆனா இந்த டாக்டர் வந்துட்டு ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வரதுக்காக பேசினா அதுவே பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எதுவுமே இதுல இல்ல அப்படின்னு நேரா டாக்டரை பார்த்து, டாக்டர், நீங்க அன்னைக்கு போய் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சரவணன் கேக்குறாரு, இங்க பாருங்க டாக்டர், உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எந்த வகையிலயும் பிரச்சனை வராது. இப்போ நீங்க உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க டாக்டர் தானே, நீ உங்களை மாதிரி ஆளெல்லாம் போய் சொல்லலாமா? சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் டாக்டர் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, சார் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு உங்க வீட்ல இருந்து ஒருத்தவங்க, சந்திரா மேடம், அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி ரேவதிக்கு வந்துட்டு இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பொய் சொல்ல சொன்னாங்க. அப்படி நான் சொல்லல அப்படின்னா என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. வேற வழியே இல்லாம தான் நான் அப்படி சொல்ற மாதிரி ஆகிருச்சு. சார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு என்னை எந்த விதத்துலயும் தண்டிச்சிடாதீங்க சார். இது கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்போ சரவணன் சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி பண்ணிருப்பீங்க? உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்பவே உங்களை அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்குறேன். அப்ப டாக்டர் வந்துட்டு சரவணனோட காலில் விழுந்து, சார் சார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு இப்பதான் சார் புரியுது. சார், என் தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க தப்பை திருத்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க நேரா வந்து எங்க அத்தை கிட்ட ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க வாக்குமூலம் கொடுக்கணும். கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, சரிங்க சார், நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது கேட்டதும் சரவணன் சொல்றாரு, இப்பவே போங்க. இங்க பாரு கார்த்தி, இவங்களை கூட்டிட்டு போ. ஒருவேளை இவங்க அங்க வந்துட்டு போய் சொன்னாங்க அப்படின்னா நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோ சரவணனை பார்த்த, சரவணன்,
எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு சரவணன் சொல்றாரு, கார்த்தி, ஒண்ணு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சோ நீ எதுக்கும் கவலைப்படாத. இவங்க கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க. அப்படி அங்க உண்மையை சொல்லல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. நேரா அவங்கள பார்த்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா டாக்டரை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா ரேவதிக்காக ஒரு பாத யாத்திரை போனேன்னு ரொம்ப நல்லபடியா முடிச்சுட்டாங்கக்கா. பாத யாத்திரையில எந்த வித பிரச்சனையும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரேவதிக்கு குணமாக்கிட்டு இல்ல அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, உன்னாலதான் இன்னைக்கு என் பொண்ணு நல்லபடியா ஆகியிருக்கா. உனக்கு நான் கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வீட்டுக்குள்ள வந்திருப்ப? உன்னதான் நான் வரக்கூடாது அப்படின்னு சொன்னேனே, எந்த தைரியத்துல நீ வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த டாக்டர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க டாக்டர் நின்னத்தோட. அப்ப வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இவன் தேவையில்லாம நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கான். இவனை வீட்டுக்குள்ள விட்டா அது நமக்கு தான் பிரச்சனை. இவனை வெளியில அனுப்புக்கா அப்படின்னு. அப்ப டாக்டர் நேரா ஈஸ்வரிய பாத்தீங்க, பாருங்க மேடம், உங்ககிட்ட நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய பொய் சொல்லிட்டேன். ரேவதி மேடத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு லைட்டா பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினாலே அவங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஆனா நான் பயத்துல அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். மயில கேக்குறாரு, பயத்துல சொன்னீங்களா? அப்படி உங்களை யாரு பயமுறுத்துனா? எதுக்கு நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி ரேவதி இருக்கால, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பி வரவே வராது. அப்படி பழைய ஞாபகங்களை கொண்டு வரதுக்காக அவகிட்ட ஏதாவது பேசினா அவளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்திரா மேடம் தான் சொல்ல சொன்னாங்க. அவங்க நான் சொல்லலைன்னா என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டேன். ரேவதிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு லைட்டா பழைய ஞாபகங்களை சொன்னாலே அவங்களுக்கு முழுமையா குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த சந்திரா மிரட்டனத்தினாலதான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங் ஆகுது. இந்த சந்திரா கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல. இதே மாதிரி ஏதாவது சொல்லி என் குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை கொண்டுகிட்டே வந்துகிட்டே இருக்காளே அப்படின்னு ராஜா நேரா சந்திராவை பார்த்து பல்லார்னு ஒண்டி அற விட்டுட்டு, ஏண்டி நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியல்ல, என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? அப்படி உன் குடும்பத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணோம்? நீயா உன் புருஷன் கூட வாழாம இங்க எங்க உசுரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு நாங்க தான் தண்டனை அனுபவிக்கணுமா? உன் புருஷன் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சா நீ போய் தொலைய வேண்டியதா தானே? அதுக்காக எதுக்கு என் குடும்பத்தை போட்டு இவ்வளவு பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. நம்ம ஹீரோ டாக்டரை வச்சு சந்திரா பொய் சொல்ல வச்சத எல்லாத்தையுமே நிரூபிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் மேட்டி ஃபினிஷ் ஃப்ளவர் கிளிப்ஸ், 5 petal ஃப்ளவர் கிளிப் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம கிட்ட கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். எப்படி பை பண்றது அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். வாட்ஸ்அப்ல கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து வேற ஏதாவது ஒரு புது வீடியோல பார்ப்போம்.